பேச போயிடும். ஒரு அழகான வீடு பண்ணோம்னா அஸ்திவரும் தூண்களும் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே போல இஸ்லாம் என்று மாளிகைக்கு 5 தூண்கள் இருக்கு. அது முதல் தூண் கலிமா, லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி. அப்படின்னா என்ன? வணங்குவதற்கு தகுதியான அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் நம்ம மனசால நம்புறதான். இந்த உலகத்தை பரிசு ஒருத்தன் தான். அப்படியே நம்ம மனசுல ஆழமா பதிய வைக்கிறான். நாமும் எங்கே இருந்தாலும் என்ன செஞ்சாலும் இறைவன் நம்மளை கவனிச்சுட்டே இருக்கான் அப்படின்னு பயமோ பட்டு இருந்தால் நாமும் இந்த தப்பான காரியங்களை செய்யவே மாட்டோம். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையோட முதல் படி. மாஷா அல்லாஹ், ரொம்ப அழகா சொன்னீங்க நண்பரே. முதல் தூண் மனசை சுத்தம் பண்ணுது. இரண்டாவது தூண் நம் செயலை சுத்தம் படுத்தும். அதுதான் தொழுகை. நாம் ஒரு நாளைக்கு 5 வேளை அல்லாஹ்விற்கு முன்னாடி நிற்கிறோம். யோசிச்சு பாருங்க நண்பர்களே, ஒரு நாளைக்கு நாம் 5 வேளை கை கல்வி, வாய் குடித்து, முகம் கல்வி, கால் கல்வி இருக்கும்போது நம் உடல் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி தான் தொழுகை நம் உள்ளத்தையும் சுத்தம் படுத்தும். சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் பள்ளிக்கு டைமுக்கு எப்படி வரோமோ அதே போல தொழுகை நமக்கு நேர மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட் கற்றுக் கொடுக்கிறது. ஒழுக்கமாக இருக்கிறதுக்கும் மன அமைதிக்கும் தொழுகை தான் சிறந்த வழி. மாஷா அல்லாஹ், தொழுகை பத்தி சூப்பரா சொன்னீங்க. அடுத்த 3வது தூண் நோன்பு. ரமலான் மாசம் வந்து விட்டாலே நமக்கு ஒரு தனி சந்தோஷம் வந்துடும் இல்லையா? நோன்புன்றது வெறும் பசியோட இருக்கின்றது மட்டும் கிடையாது. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பாடு தண்ணி எதுவும் இல்லாம இருக்கிறப்பதான் இந்த உலகத்துல சாப்பாடுக்கு கஷ்டப்படுற ஏழைகளோட வழி என்னன்னு புரியுது. இறைவா, நீ எனக்கு கொடுத்த உணவுக்கு எவ்வளவு நன்றி நம்ம மனசு சொல்லுது. பசி எடுக்கும் போது உட்கார்ந்து சாப்பிடாம இருக்கிறோமே, அதுதான் சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல். இந்த நோன்பை நம்மை கோவப்படாம இருக்க வைக்குது, பொறுமையை கற்றுக் கொடுக்குது. இது நமக்கும் இறைவனுக்கும் இருக்கிற ரகசியமான வணக்கம். நோன்பை பத்தி கேட்கவே ரொம்ப அருமையா இருக்கு. அந்த 4வது ஜக்காத். ஜக்காத் அப்படின்னா தூய்மை பற்றின அர்த்தம். நம்ம கிட்ட இருக்க செல்வத்தை நாம் மட்டும் அனுபவிக்காம அதில் ஒரு பகுதியை ஏழை எளியவங்களுக்கு கொடுக்கணும். ஏன் தெரியுமா? நம்ம கிட்ட இருக்க பணம் முழுக்க நமக்கே சொந்தமானது கிடையாது. அதில் ஒரு பங்கு ஏழைகளுக்கு இருக்குன்னு இஸ்லாம் சொல்லுது. கஞ்சத்தனம் இல்லாமல் மற்றவங்களுக்கு தர்மம் செய்யும்போது நம்மளோட செல்வம் இன்னும் அதிகமாகும், மனசு லேசாகும். ஒருத்தர் பசியோடு இருக்கும்போது நான் மட்டும் வயனையே சாப்பிட்டா அது தப்பு இல்லையா? அந்த ஏழ்மையை ஒழிக்கிறதுக்கு தான் ஜக்காத் கொண்டு வரப்பட்டு வருது. உதவி செய்வதற்கு சந்தோஷமே தனிதான். கடைசியா 5வது நாள் வசதி இருக்கும் தன் வாழ்நாளின் ஒரு தனியான புனித மக்களுக்கு போய் அது செய்யும். அங்க இருக்கிற எல்லா நாட்டு மக்களும் ஒரே மாதிரியான உடை போட்டுக்கிட்டு ஒன்னா கூடுவாங்க. அங்க யாரும் தாழ்ந்தவங்க இல்லை, கருப்பு வெள்ளை ஏழை பணக்கார எந்த வித்தியாசமும் இல்லாம சமம்னு சொல்லி கொடுக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை பயணம்.